பண்ணாலே போதும். கலசத்தை ஒரு எல்லார் வீட்லேயும் பித்தளை சொம்பு இருக்கும், கலச சொம்பு. அதில் 1/4 சொம்பு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டு விரலி மஞ்சள், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயம், இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்தது. இதை அதில் போட்டு அந்த சொம்பில் அந்த தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காயை ஃபுல்லாக மஞ்சள் போட்டு அந்த அம்மனோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் பூசி மாவில வச்சு அந்த தேங்காயை கலச சொம்பில் உட்கார வச்சு தாலி சரடு கட்டி பூ வச்சு ஒரு அம்பாலை எப்படி நம்ம அலங்கரிக்கணுமோ அந்த மாதிரி அந்த கலசத்தை அலங்கரித்து மனசார நம்ம இஷ்ட தேவதையை நமக்கு இஷ்டமான அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு அதை நம்ம எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனை வச்சுட்டு அதில் கோலம் போட்டு தாமரைப்பூ போட்டு கோலம் போடலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டு வாழையில விரித்து அதில் பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே அந்த கலச சொம்பை வச்சு நமக்கு இஷ்ட தேவதையான அம்மா இந்த அம்மனை நமக்கு பிடிக்குமோ அந்த அம்மனை நம்ம மனசில் நினச்சி நம்ம அந்த கலசத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்கார வச்சு நம்ம அந்த பூஜையை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இது பண்ணாதவங்க இந்த வருஷத்துலேருந்து தொடங்கலாம். இல்லை இந்த வருஷத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் தொடங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு இதை பகிரும்போது தான் இதோட முழு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதனோட பலன் நிச்சயம் கிடைக்கும். நாளைக்கு வரலட்சுமி பூஜையில் பார்க்கலாம். பாய்.